ஒரு சின்ன மணி பிளான்ட் கட்டிங் எடுத்துக்கோங்க. இலைகளுக்கு அடிய வேர் பிடிக்கிறதுக்கான ஒரு இடுக்கு மாதிரி இருக்கும். இதுக்கு கொஞ்சம் கீழே ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி கட் பண்ணணும்னா, நம்ம எடுக்கிற கட்டிங்கில் இலையும் வேர் பிடிக்கிறதுக்கான அந்த பகுதியும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். நம்ம கட் பண்ணதில் தண்டு பகுதி எல்லாமே வேஸ்ட், அதனால் நம்ம அதை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மணி பிளான்ட்லேருந்து இப்போ எவ்வளோ கட்டிங்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இது எல்லாத்தையுமே ஒரு கிளாஸ் பவுலில் தண்ணி ஊற்றி ஒரு வாரம் வரைக்கும் நிழலில் வைக்கணும். 1 வீக் கழித்து கண்டிப்பாக அதில் வேர் பிடிச்சிருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷான கட்டிங்கை தண்ணிக்குள்ளே வைக்கும்போது ஈஸியாக வேர் பிடிச்சு வந்துடும். இதே மெத்தடில் தான் நம்ம போன வீடியோவில் கிரேப்ஸும் வளர்த்துருக்கோம். தண்ணியில் இருந்தால் வேர் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். வாரம் ஒரு முறை கண்டிப்பாக தண்ணியை மாற்றிடணும். ஹெல்தியான வேர் ஒயிட் கலரில் தான் இருக்கணும். சப்போஸ் எல்லோ ஆர் ப்ரௌன் கலரில் இருந்ததுன்னா வேர் அழுகல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ தண்ணி மாற்றும் போது வேரையும் கழுவி விட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ்டு.